திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 875. அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். ஒரு காட்டில் ஆலமரத்தின் அடியில் ஓர் எலியும் மரத்தின் மேலே ஒரு பூனையும் வசித்து வந்தன. ஒரு நாள் இரவு வேடன் ஒருவன் பூனையை பிடிப்பதற்காக ஒரு வலையை அந்த மரத்தின் அடியில் விரித்தான். இதை அறியாமல் பூனை எலியை பிடிக்க கீழே இறங்கி வந்தபோது அந்த வலையில் சிக்கிக்கொண்டது. இதை பார்த்த எலி தனக்கு விரோதியான பூனை வலையில் சிக்கிவிட்டதால் தன் விருப்பம் போல் சுற்றித் திரிய இதுதான் சரியான தருணம் என்று வலையை விட்டு வெளியே வந்து அங்குமிங்கும் ஓடத் தொடங்கியது. அப்போது ஒரு புதரில் இருந்த ஒரு கீரியும் மற்றொரு மரத்தின் கிளையில் இருந்த ஒரு கோட்டானும் எலியை பிடிக்க அதன் மீது பார்வையை செலுத்தின. இவை இரண்டையும் பார்த்த எலிக்கு பெரும் பயம் உண்டாகியது. கீரியும் கோட்டானும் மட்டுமல்ல, வலையிலிருந்து விடுபட்டால் பூனையும் தன்னை கொன்றுவிடவே முயற்சிக்கும் என்பதை உணர்ந்தது. அறிவுள்ளவன் பெரும் ஆபத்தை அடைந்தாலும் அழிந்துவிட மாட்டான் என்பதை உணர்ந்த எலி இந்த நேரத்தில் தனக்கு உதவி செய்யக்கூடியது இந்த பூனை மட்டுமே. பகைவனான இந்த பூனை இப்பொழுது ஆபத்தில் சிக்கியிருக்கிறது. நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பூனையிடம் நட்பு கொள்வதை தவிர இப்போது வேறு வழியில்லை என்பதை உணர்ந்தது எலி. உடனே பூனையிடம், கீரியும் கோட்டானும் உன்னை நெருங்க பயப்படும், ஆகையால் அவற்றிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நான் இந்த வலையில் புகுந்து உன் அருகில் வந்து படுத்துக் கொள்கிறேன். ஆனால் நீ என்னை கொன்றுவிடக்கூடாது. இதற்கு பிரதிபலனாக இந்த வலையை கடித்து அறுத்து நான் உன்னை விடுவிக்கிறேன். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று பேசியது. எலி கூறிய யோசனைக்கு பூனை சம்மதிக்கவே எலி பூனையின் மடியில் அடைக்கலம் புகுந்தது. பூனையோடு சேர்ந்து படுத்துக் கொண்டிருந்த எலியை பார்த்து கீரியும் கோட்டானும் பூனைக்கு பயந்து அங்கிருந்து அகன்றன. அதன் பிறகு எலி பூனைக்கு அளித்த வாக்குப்படியே வலையின் கயிறுகளை கடித்து அறுத்து பூனையை காப்பாற்றியதோடு தனது உயிரையும் பாதுகாத்துக் கொண்டது. தனக்கு துணையே இல்லை, பகையோ இரண்டு. அச்சமயத்தில் ஒருவன் அப்பகைவருள் ஒருவரை தனக்கு இனிய துணையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தன் துணை என்றால், பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்கவற்றின் ஒன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பகை கூடினால் வாழ்க்கை அச்சம், பகையை நட்பாக்குவதே வாழ்வின் உச்சம்.